சித்தார்த். ஆக்சுவலி உங்க அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட 2 தங்கச்சிங்களும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் என்னோட முடிவும். அபிக்கும் உங்களை பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இருக்காது. அபி, இவர் சித்தார்த், ஆதியோட ஃப்ரெண்டு. ஹாய். போதுண்டா. அபி, இவர் தான் உன்னோட ஃபேவரட் காஃபி ஷாப்போட ஓனர். என்னென்ன சொல்ற? ஆமா, உனக்கு அவரோட காஃபி ஷாப் பிடிச்சிருக்கு, இவருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்க கேட்க வந்திருக்காரு. இல்லனா எனக்கு ஏய், என்ன காஃபி ஷாப்னு சொன்னதும் ஷாக் ஆயிட்ட? ஆமாக்கா. இல்லக்கா. அபி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அபி, இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல நான் பார்த்ததே இல்ல. சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? அக்கா இல்லக்கா, எப்படி சொல்றதுன்னு. மித்ரா, அவர் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரு. அபி முகத்தை பார்த்தாலே தெரியலையா அவளுக்கும் பிடிச்சிருக்கு. அண்ணா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னா. ப்ளீஸ் டேக் யுவர் ஓன் டைம். பட் பதில் சம்மதம்னு சொல்லணும். அபிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம்னா எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆமாங்க, அபிக்கு ஆதியோட ஃப்ரெண்ட் லைஃப் பார்ட்னரா வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன ப்ராப்ளம்? இந்த வீட்டுல அபியை விட பெரியவ மித்ரா தான். நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் மித்ரா கல்யாணம் ஆகாம இருக்கிறப்போ நாம அபிக்கு கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப 2 கல்யாணத்தையும் ஒரே நாள்ல ஒரே மேடையில நடத்திடலாம். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். என்ன ஆதி, மித்ரா, உங்க 2 பேருக்கும் ஓகேவா? இப்படி ஒரு விஷயத்தை நான் யோசிச்சு பார்க்கவே இல்லையே. என் தங்கச்சிங்களோட கல்யாணம் ஒரே மேடையில. சோ இன்ட்ரெஸ்டிங். நல்லா இருக்கே. ஓ மை காட், இது நல்லா இருக்கு. யோசிச்சு பார்க்கவே நல்லா இருக்கு. அப்படியே பண்ணிடலாம். சரிங்க சார். ஓகே. பாரதி, இந்த அபி பொண்ணு எதுக்காக வந்துட்டு போறா? தெரியலையே பாட்டி. இல்ல, அவ பாட்டுக்கு வந்தா, நின்னா, பார்த்தா, போயிட்டா. அதான் கேட்டேன். எங்க போயிருப்பான்? அபி, இங்க வா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? சொல்லு. அக்கா, மனோ எங்க? இவ சும்மா வரமாட்டாளே. மனோ ஒரு வேலையா வெளியே போயிருக்கான். என்ன விஷயம்? எனக்கு ஷாப்பிங் போகணும். ரொம்ப நேரமா மனோ நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருதுக்கா. அதான் அவன் ரூம்ல போய் பார்த்தேன், அங்கேயும் இல்ல. ஒருவேளை இங்க இருப்பானோன்னு பாக்குறதுக்காக வந்தேன். அப்படியா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனோ கிட்ட பேசினேன். அவன் ஏதோ வேலையா இருக்கான். மனோ எனக்கு ஃபோன் பண்ணானா உனக்கு கால் பண்ண சொல்றேன். சரிக்கா, நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி, ஓகே. என்னவா? இவ்ளோ நேரம் இங்க நின்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அப்புறம் என்ன புதுசா கேக்குறீங்க? மனோவை தேடி வந்திருக்கான். ஏன் பாரதி, எனக்கு என்னமோ அந்த அபி மனோவை வேற எதுக்காகவோ தேடுற மாதிரி இருக்கு. மேடம், பவர் போயிருக்கு. ஜெனரேட்டர் வோல்டேஜ் பத்தல. அதனாலதான் பவர் பிளக்சுவேஷன் ஆகி லிஃப்ட் நின்னு போயிருக்கு. கம்பெனில இருந்து ஆள் வரணும் மேடம்.
அப்பதான் சரி பண்ண முடியும். ஐயோ, முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. இல்ல நம்பர் கொடு, நீ நம்பர் கொடு. நான் இப்பவே டெக்னீஷியன் அனுப்பி விடுறேன் மேடம். ஓகே சார், ப்ளீஸ் சீக்கிரமா அனுப்புங்க. இதோ வந்துருவாங்க மேடம், வந்துருவாங்க. ஓகே ஓகே. யோ, மேனேஜர் எங்கயா? இது வந்துட்டு இருக்காங்க மேடம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நாங்க லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ பாரதி, பாரதி என்னாச்சு? லிஃப்ட் தானே நின்னுச்சு. இது ஒரு சாதாரண விஷயம். நீங்க இதுக்கு முன்னாடி லிஃப்ட்ல மாட்டின எக்ஸ்பீரியன்ஸே இல்லையா? இல்லவே இல்ல. நீங்க என்ன இவ்ளோ சாதாரணமா கேக்குறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாரதி, முதல்ல பயப்படுறத நிறுத்துங்க. பாருங்க, பவர் இருக்கு. வேற ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ, அதான் அலாம் பிரஸ் பண்ணிருக்கேன். இந்நேரம் மித்ரா டெக்னீஷியனுக்கு கால் பண்ணிருப்பா. நான் இந்த மாதிரி நிறைய தடவை மாட்டியிருக்கேன். எங்கேயாவது ஃப்ளோர்ஸ் கம்மி. யூஎஸ்ல எல்லாம் சாதாரணமாவே 100 ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஐயோ,